அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாண்டட் ஹவுஸ் ஃபார் சேல் எபிசோட் நம்பர் 6. எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு சின்ன பையனை காட்டுவாங்க. அவன் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருப்பான். அவனோட தங்கச்சியோட. நீ இங்க தானே இருக்க, எனக்கு தெரியும்னு அவன் டோர் ஓபன் பண்ணா உள்ள பேய் அது கத்திட்டு அந்த பையனை அட்டாக் பண்றதுக்கு வரும். அப்படியே இந்த சீன் கட்டாக இப்ப ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஜாகிங் போயிட்டு இருக்க, பின்னாடி ஹீரோ ஓடிட்டு இருப்பாரு. ஹீரோவால முடியல. ஆனா அந்த டைம்லயும் ஹீரோயின் தண்ணி குடிக்கிற அளவுக்கு பத்தி ஹீரோக்கு பிளஷ் ஆகும். எக்ஸசைஸ், ஜாகிங்கு இதெல்லாம் பண்ணாதான் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒழுங்கா பண்றேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டாதான் ஹீரோனுக்கு தூக்கம் வருது. அதனால ஹீரோ அக்கு பாயிண்ட் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி எந்த இடத்துல எல்லாம் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த இடத்துல மட்டும் ப்ரெஸ் பண்ணோம், அவ்வளவுதான் தூக்கம் டக்குன்னு வரும். இப்ப பாருங்க, எனக்கு கூட தூக்கம் வருதுன்னு சொல்ல தூங்காத எந்திரி இன்னும் ஓடணும்னு ஹீரோயின் கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஒரு நைட் கிளப் மேனேஜரை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட தான் ஸ்டிக்மடைஸ்ட் ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துட்டு போவாங்க. ஹீரோவும் பின்னாடியே ஓடுவாரு. இப்ப ஜாகிங்ல முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போனா அம்மா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. மண்டையில பெரிய கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. என்னமாச்சுன்னு ஹீரோன்னு கேட்க அம்மாக்கு ரொம்ப போர் அடிச்சுதான், என்ன பண்றதுன்னு தெரியலையா, அதனால ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் ஓகே தான், காசுக்கு என்னமா பண்ணேன்னு கேட்டா ஹீரோனோட கிரெடிட் கார்டு எடுத்துட்டாங்களாம். என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, அது மெச்சூர் ஆயிடும், உனக்கு 3 மில்லியன் கிடைக்கும், அதுல நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடும். ஆல்ரெடி கடன் இருக்கு, இந்த சுச்சுவேஷன்ல இதெல்லாம் வேணுமா? ஆனாமா நான் வயசாகி அசிங்கமான மாதிரி இருந்தது, எனக்கே என்ன பிடிக்கல, அதான் நான் போய் பண்ணிட்டு வந்தேன். செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம்ல. ஹீரோயினால எதுவும் சொல்ல முடியல. ஹீரோயின் தூங்கத்துக்கு போயிடுவாங்க. ஹீரோயின் நேற்று ஒரு நைட் கிளப் மேனேஜரை மீட் பண்ணாங்களே, அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு ப்ராப்ளமா, அவங்க புதுசா ஒரு வீடு வாங்கினாங்களா 6 மாசத்துக்கு முன்னாடி. எல்லாமே நல்லா தான் இருந்ததுதான். ஆனா பிரச்சனை அவங்க வீட்டுல இருக்கிற அந்த குட்டி பையனுக்கு தானா. அந்த குட்டி பையன் தூங்கும்போது அவன் பிச்சுட்ட ஏதோ டக்குன்னு உருவும். குட்டி பையனும் கண் முழிச்சு பார்த்தா எதற்கு அந்த பேய் அவன் கழுத்தை நெருக்கி வரும். அந்த பேய் ஒரு பிரெக்னென்ட் உமனா. அடிக்கடி இப்படி ஆனதுனால குட்டி பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சான். அடுத்ததான் அந்த பேய் டார்கெட் பண்ணது இந்த மேனேஜரோட பொண்ணை. அவ அப்பா கூட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த பெட்ஷீட் எந்திரிச்சு நிக்கும். அம்மாவான அந்த குட்டி பொண்ணுன்னு கேட்டா இல்ல, உள்ள அந்த பேய் அந்த குட்டி பொண்ணையும் அட்டாக் பண்றதுக்கு வரும். இந்த 2 பசங்களும் இந்த பேய் ரொம்ப டார்ச்சர் பண்ணுதான். இவர் அவரோட ஃப்ரெண்டு யாங் கிட்ட இருந்து தான் இந்த வீட்டை வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டை கான்டாக்டே பண்ண முடியலையா. அந்த ஃப்ரெண்டு அப்ஸ்காண்டான். இப்போ வேற வழியே இல்லாம ஹீரோன் கிட்ட ஹெல்ப் கிட்ட வந்திருக்காரு. ஹீரோனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அந்த வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறது. வெளியே இருந்து ஹீரோவை போட்டோ எடுக்க சொன்னா வீட்டை போட்டோ எடுக்காம ஹீரோனை ஹீரோ போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. இந்த பில்டிங் இந்த மேனேஜர் 27 மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கியிருப்பாரு. இதை விற்கணுன்ற ஐடியால தான் வாங்கியிருப்பாரு. ஏன்னா பக்கத்துல வந்து மெட்ரோ வரப்போதான், ஒரு ஷாப்பிங் மால் வரப்போதான். அப்படி வந்துச்சுன்னா இந்த பில்டிங்க்கு மார்க்கெட் பிரைஸ் அதிகமாகும். அந்த ஐடியால தான் வாங்கி ரெனோவேட்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப பேய்னால இந்த பில்டிங்கோட அமௌண்ட் அப்படியே கம்மியாகுது. ஹீரோவும் ஒவ்வொரு ரூமா போய் மோப்ப பிடிச்சு பார்ப்பாரு. ஆனா ஹீரோக்கு எந்த ஸ்மெல்லும் வராது. ஒருவேளை ஹீரோக்கு பவர் போயிடுச்சோ. சரி, இந்த மேனேஜருக்கு வீடு வைத்த ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாதான் ஒரு ஐடியா கிடைக்கும்னு அந்த ஃப்ரெண்டை தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோக்கு என்னதான் ப்ராப்ளம்னே தெரியல. சுத்தி சுத்தி ஹீரோனே போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய் ஹீரோனுக்கு பிடிச்ச மியூசிக்கா போட்டு ஃப்ரெண்டு கிட்ட இழிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ வேற கொஞ்சம் போதியா இருக்காரா, அதனால கிரஷ் மூடிலேயே சுத்திட்டு இருப்பாரு. ஃப்ரெண்டும் இதுக்கு பேர் என்ன தெரியுமாடா, ஸ்டாக் ஹோம் சிண்ட்ரம். அப்படின்னா கிட்னாப்பர் ஒருத்தவனை கிட்னாப் பண்ணிட்டு போனா அந்த ஆளுக்கு கிட்னாப்பர் கூட இருந்தே புடிச்சு போயிடுமா. அந்த மாதிரி தான் உனக்கும் ஹீரோயின் கூட இருந்தே உனக்கு ஹீரோயினை பிடிச்சி போச்சு. இதை கேட்ட ஹீரோவும் ஆமாடா, எனக்கு ஹீரோயின் சிண்ட்ரம், நான் விக்டம், என்னை ஹீரோயின் கிட்னாப் பண்ணி ரொம்ப தூரம் கூட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும், அண்டார்டிகா கூட்டு போனா நல்லா இருக்கும். ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோக்கு டிசீஸ் முத்தி போச்சுன்னு நினைச்சுப்பான். ஹீரோயின் மேனேஜருக்கு கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஏன்னா மேனேஜர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காருல்ல, பாஸ் கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்திருக்காரு. அதுக்காக தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி போகுதுன்னு ஹீரோனும் கேட்க அவருக்கு மோசமா தான் போகுது. ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக்கி 100 ஸ்ட்ரெஸ் பால பிச்சிருக்காரு. இவரு வந்து 10 நிமிஷத்துல பாஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட மெசேஜ் வரும். இந்த பிஸி ஷெடியூல்ல போயிட்டு உங்களை கூப்பிட்டேன், சாரி நீ ஹீரோன்னு கேட்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு மேனேஜரும் சொல்வாரு. இவங்க 2 பேரும் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கும்போது மேனேஜர் ஹீரோனே பார்த்துட்டு இருப்பாரு. மேனேஜருக்கு ஹீரோனை பார்க்கும்போதெல்லாம் தான் அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குமா. இவரோட அப்பாவும் சின்ன வயசா இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாராம். மேனேஜரோட அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க அம்மாவுடைய டெத் ஆனிவர்சரி. இந்த கதையெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு ரொம்ப பாவமா இருக்கும். அப்ப மேனேஜருக்கு ஒரு கால் வர அவர் அந்த கால் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் மேனேஜரோட போனை பிடிங்கி இதுக்கு மேல நம்ம ஒர்க்கை பத்தி பேச வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனா ஒவ்வொரு நாளும் அம்மா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஆன்டி ஆலிஸை கூப்பிட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஷாப்பிங் போனாங்களாம், நிறைய ட்ரெஸ் வாங்கினாங்களாம். ஆல்ரெடி கடன்ல இருக்காங்க, ஆன்டி முன்னாடி திட்ட கூட முடியாதே.
ஈரின் தூங்கறதுக்காக போயிடுவாங்க. இப்ப இரவும் இந்த நைட் கிளப் மேனேஜர் வீட்டை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிப்பாரு. முன்னாடி இருந்த வீட்டு ஓனரோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்களாம். எப்படி இறந்து போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போகும்போது தான் சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்களாம். ஹீரோ இந்த விஷயத்தை இந்த மேனேஜர் கிட்ட சொன்னா, அப்ப இந்த குட்டி பையன் அழுற சத்தம் கேட்கும். பக்கத்துல அந்த குட்டி பொண்ணு அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பா. அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அந்த பிரெக்னென்ட் பை தான் என் அண்ணனோட கழுத்து நடிச்சுன்னு சொல்வா. இரவும் மோப்பம் பிடிச்சு பாப்பாரு. ஆனா ஹீரோக்கு ஸ்மெல் வரல. குட்டி பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. குட்டி பையன் ஓகே தான், ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் தான் காட்டும். ஆனா பையன் மயங்கிருக்கானே. அப்பாக்கு கவலையாவே இருக்கும். கொஞ்சம் டீட்டெயிலா டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்வாரு. ஏறினும் சுத்தி சுத்தி இந்த ஃப்ரெண்டு தான் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அவனை ரீச் பண்ணவே முடியலையா. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா அந்த ஓனரோட தங்கச்சி இறந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. எப்படி இருந்தாங்கன்னு தெரியலையா. சரின்னு ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப ஒரு பாட்டி அங்க வருவாங்க. அவங்களே வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. இந்த தங்கச்சியோட இறப்பை பத்தி சொல்லுவாங்க. அந்த தங்கச்சி சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்களாம். பிரெக்னென்ட் ஆக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டேனா அந்த கவலையில தான் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லுவாங்க. இதனால ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நைட் கிளப் மேனேஜரோட வீடு ஒரு ஸ்டிக்மடைஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அங்க ஒரு அன்நேச்சுரல் டெத் நடந்திருக்கு. இப்படி ஹீரோ அந்த ஓனரோட நம்பரை கண்டுபிடிச்சிருவாரு. அவருக்கு கால் பண்ணி அவரோட தங்கச்சி பத்தி கேட்டா காலை கட் பண்ணிடுவாரு. இப்ப வேற வழியே இல்ல. ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா மெடிக்கல் ரெக்கார்ட் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்க சொல்லுவாங்க ஹீரோயின். மியாவும் ஏதாவது Facebookல கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருப்பா. அப்ப ஹீரோ ஒரு ஐடியா சொல்வாரு. ஒரு சடங்கு பண்ணலான்னு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை லைட்டா இடிச்சு அங்கிருந்த மண்ணை எடுத்து சூரியன்ல காய வைப்பாங்களாம். ஒரு வருஷத்துக்கு. இந்த மாதிரி பண்ணா வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தியில போயிடுமா. எல்லாம் கரெக்ட் தான். ஆனா காசுக்கு எங்க போறது? கிளப் மேனேஜர் கிட்ட வேணா சொல்லி பாப்போன்னு ஹீரோ சொல்வாரு. அதே மாதிரி இங்க ஜாகிங் போட ஹீரோ மேல முடியல. டக்குன்னு பார்த்தா அந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமா மாறும். தூரத்துல ஒரு ரெட் டோர். ஹீரோவும் போய் அதை தட்டி பார்த்தா இப்ப அந்த இடம் வேற இடமா மாறும். ஹீரோனோட வீடா மாறும். இப்ப ஹீரோ தன்னோட வீட்டுல இருப்பாரு. அப்ப எல்லாம் கனவா? ஹீரோக்கு எப்படி வீட்டுக்கு வந்தோம், எப்ப தூங்கணும்னு எந்த ஐடியாவும் இல்ல. வீட்டுக்கு போன ஹீரோயின் அப்பா கிட்ட இருந்து ஏதாவது ரிப்ளை மெயில் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனா இதுவும் வரல. சரின்னு தூங்கலான்னு போய் ஹீரோ சொன்னாரி அந்த அக்கு பாயிண்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு மேல பசங்களோட அதே வீட்டுல இருக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. அதனால இந்த நைட் கிளப் மேனேஜர் ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணுவாரு. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இந்த நைட் கிளப் மேனேஜர் இந்த வீட்டை அதிக விலைக்கு வாங்கியிருப்பாரு. ஏன்னா பக்கத்துல மெட்ரோ, ஷாப்பிங் மால் இதெல்லாம் வரப்போது நல்ல செல் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் வாங்கியிருப்பாரு. ரெனோவேட் பண்றதுக்காக நிறைய அமௌண்ட் அதுல ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இப்போ ஷாப்பிங் மால்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சான். ஷாப்பிங் மால் வரவே வராதான். இன்னொரு பக்கம் மெட்ரோ அது வரதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகுமா. அதனால இவங்க இப்ப இந்த வீட்டை வித்தா 40% இந்த மேனேஜருக்கு லாஸ் ஆகும். இதே இந்த நைட் கிளப் மேனேஜர்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவரோட நிலைமை அப்படி. இப்ப அவருக்கு கண்டிப்பா காசு வேணும். இவரோட எல்லா காசையும் இந்த வீட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. தம் பையனுக்கு வேற இப்ப இதய நோய் வந்துருச்சு. காசு போனா போட்டோன்னு விட முடியாதே. இதுக்கெல்லாம் ஒரே வழி இந்த வீடு சிக்மடைஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா இதை ஏமாத்தி வித்ததுக்காக அந்த ஓனர் மேல ஃப்ராட் கேஸ் போலாம். காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் வாங்கலாம். இதெல்லாம் பண்றதுக்கு இவங்களுக்கு சாலிட் எவிடன்ஸ் வேணும். அதுதான் கிடைக்கலையே. எப்படியும் அந்த வீட்டு ஓனரை கண்டுபிடிச்சிருவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டா அவரோட தங்கச்சி சூசைட்லாம் பண்ணிக்கலையா. அவங்க தங்கச்சி அந்த குழந்தைய பெத்து எடுக்கணும்னு தான் நினைச்சாங்களாம். ஆனா அவங்க இறந்ததுக்கான காரணம் பிரெக்னன்சி ஹைப்பர் டென்ஷனா. இருந்தாலும் அந்த வீட்ல இருக்க குழந்தைங்கள பேய் ஏதோ காயப்படுத்துதுன்னு தெரிஞ்ச உடனே ஓனர் வந்து பேசி பார்ப்பாரு. எந்த ப்ராப்ளமும் இல்லை, நானே திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்வாரு. அதுக்கு முன்னாடி குழந்தைங்க கிட்ட கேள்வி மட்டும் கேட்டுக்குவான்னு கேட்க அந்த நைட் கிளப் மேனேஜரும் சரி ஓகேன்னு சொல்றாரு. இந்த ஓனரும் அந்த பேய் என்ன பண்ணுச்சுன்னு கேட்க அந்த பையனும் எந்திரிச்சு அந்த பேய் 2 கையும் நீட்டி என் கழுத்தை நெருக்க வந்துச்சுன்னு சொல்ல இதை கேட்ட ஓனர் எந்திரிச்சு வெளியே போயிடுவாரு. பின்னாடி வந்து இரவு என்னாச்சுன்னு கேட்க இவரும் தன் தங்கச்சியை பார்க்கணும்ன்ற ஆசையில தான் வந்திருக்காரு. பேயா இருந்தாலும். ஆனா இந்த குட்டி பையன் சொன்னது கேட்டு இது கண்டிப்பா என் தங்கச்சி இல்லைன்னு சொல்வாரு. எப்படி சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்க அப்பதான் ஒரு போட்டோ எடுத்து காட்டுவாரு. அவங்க தங்கச்சிக்கு ஒரு கை தான் இருக்கும். அப்புறம் எப்படி 2 கையில பேய் வந்து அட்டாக் பண்ண முடியும்? அது அவங்க தங்கச்சியே இல்ல. இப்ப ஹீரோ ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இது வேற பேயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு இருக்குதான். ஆனா எங்க பிரச்சனை என்னன்னா ஹீரோக்கு ஸ்மெல்லே வரல. அதுக்கு பதிலா ஹீரோக்கு சந்தேகம் தான் வந்திருக்கு. இவங்க அந்த நைட் கிளப் மேனேஜர் வீட்டுக்கு போகும்போது ஆள்ல ஒரு பெரிய பிக்சரை மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த குட்டி பையன் ஒரு பெஸ்ட் கிட் ஆக்டர்னு அவார்ட்லாம் வாங்கி வச்சிருப்பான். ஏன் இந்த குழந்தைங்க போய் சொல்லக்கூடாது? இல்ல பெரியவங்களே போய் சொல்லாமே. அப்பதான் ஹீரோன்னு யோசிப்பாங்க. மெட்ரோ மால் இதெல்லாம் வரதான் நினைச்சு இந்த நைட் கிளப் மேனேஜர் இந்த வீட்டை வாங்கிருக்கலாம். இப்போ அந்த மாலும் மெட்ரோவும் வராதுன்றதுனால இவர் இந்த மாதிரி ரூமர்ஸ பரப்பி விடலாம். இந்த வீட்டை ஸ்டிக்மடைஸ்ட் ஹவுஸா மாத்துறதுக்காக அன்னைக்கு தானே ஒரு பாட்டி வந்து ஆச்சரானாங்களே. அந்த பாட்டி தவிர யாருமே அந்த ஓனரோட தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லவே இல்லை. இந்த பாட்டி தான் இது குட்டி கிளப்பிருப்பாங்கன்னு அந்த பாட்டியை போய் விசாரிக்க இப்பதான் அந்த பாட்டியை உண்மையை கேட்கறாங்க. இந்த மாதிரிலாம் அந்த பாட்டியை சொல்ல வச்சது அந்த நைட் கிளப் மேனேஜர் தான். அவ்வளவுதான் கண்டுபிடிச்சாச்சு.
மேனேஜர் போய் சொல்லியிருக்காருன்னு கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனருக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதுக்காக சாரி கேட்க அவரு ஈரனுடைய திறமையை பார்த்து ஒரு வீடு விற்கிறதுக்கு ஈரனியா பண்ணுவாரு. ஒரு பொய்யை கண்டுபிடிச்சதுனால ஈரன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ ஈரனோட மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். அன்னைக்கு ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இந்த தடவை நான் ட்ரீட் வைக்கிறேன், நம்ம டோனட் சாப்பிடலாம். ஈரனும் டோனட்டா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருந்த ஹீரோ ரொம்ப ஜெலஸ் ஆயிடும். தாறுமாற பால் அடிச்சிட்டு இருப்பாரு. ஈரனும் வீட்டுக்கு போக அப்போ அப்பா கிட்ட இருந்து ரிப்ளை மெயில் வரும். அப்பா பாரிஸ்ல இருக்காராம். அப்பாவோட ரிப்ளை மெசேஜ் பார்த்து ஈரனுக்கு இன்னும் சந்தோஷமாயிடும். எல்லாம் நல்லதா போயிட்டு இருக்கும். ஆனா பிரச்சனை இல்லாம லைஃப் எப்படி போகும்? இவங்க ஏஜென்சியை பத்தி அந்த நைட் கிளப் மேனேஜர் தப்பா இன்டர்நெட்ல போட்டு வச்சிருப்பாரு. ஒரு பேய் வீடு கொடுத்து எங்களை மோசம் பண்ணிட்டாங்க, அதை ஹெல்ப் கேட்கறதுக்காக இந்த ஏஜென்சி கேட்டு போனா அந்த ஏஜென்சி எங்களை ஃப்ராடுன்னு சொல்லி கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் அந்த நைட் கிளப் மேனேஜர் ஏகப்பட்ட விஷயத்த போட்டு வச்சிருப்பான். இதனால பிரச்சனை வரப்போறது ஈரனுக்கு தான். அப்ப அங்க வந்து டீம் லீடர் கிட்ட ஈரன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக போவாங்க. ஆனா டீம் லீடர் தடுத்து கண்டிப்பா நீதி வெல்லுன்னு சொல்வாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.